Hi, hello learners. This is Ilan Chandran from Learn Smart Without Hard channel. நம்ம இந்த வீடியோல வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ் பத்தி பார்க்கலாம். அதுல உள்ள 3 மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிருங்க. அதுக்கடுத்து அந்த வீடியோல வந்து கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள், நைட்ரோஜன் சைக்கிளை பத்தி சொல்ல போறேன். வந்து நம்ம கார்பன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த டயக்ராம்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு ட்ரீ, ஒரு பிளான்ட், ஒரு கவுஃப், அதுக்கடுத்து ஒரு ஃபேக்டரி பார்க்கலாம். அதுக்கடுத்து கீழே ஃபாசில் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து இன்ஹேல் பண்ணும். எதுக்குன்னா போட்டோசிந்தசிஸ்காண்டி. அதே சமயத்துல நைட்ல வந்து இந்த பிளான்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸேல் பண்ணிடும், ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணும். அதனால இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சாயிலுக்கு போகுது. சாயில்ல உள்ள ஆர்கானிசம்ஸ்லாம் ஒரு டெட் ஆர்கானிசமை ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுக்கு மாற்றும். அதுக்கு வந்து அது கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும், அதனால அதை யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஆர்கானிசம் ரொம்ப நாள கம்ப்ரெஷன்ல இருந்துச்சுன்னா அது ஃபாசல் ஃபியூலா மாறிடும். மோஸ்ட் இந்த ஃபாசல் ஃபியூல்ல வந்து கார்பன் இருக்கும். அப்ப இந்த ஃபேக்டரி வந்து இந்த ஃபாசில் ஃபியூல் எடுக்கிறனால அந்த கார்பன் டை ஆக்சைடை திருப்பி அட்மாஸ்பியர்லயே கொண்டு போய் விட்டுரும். அதே சமயத்துல இந்த இடத்துல உங்க கவ்வை எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. அந்த கவ்வும் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸேல் பண்ணும். அப்ப இது ஒரு சைக்கிளா வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இதைதான் நம்ம கார்பன் சைக்கிள்னு சொல்றோம். இப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். கார்பன் சைக்கிள் எக்ஸ்பிளைன்ஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் பிட்வீன் தி எர்த் பயோஸ்பியர், ஜியோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். இந்த கார்பன் சைக்கிள் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் கார்பன் பிட்வீன், அதாவது எர்த்தோட பயோஸ்பியர், ஜியோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், அதுக்குள்ள நடக்கிற கார்பனோட மூவ்மெண்ட் பற்றி தான் சொல்லுது இந்த கார்பன் சைக்கிள். அதுக்கடுத்து இந்த கார்பன் தான் இம்பார்ட்டன்டான எலமெண்ட். அதுக்கடுத்து இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் கிரீன் பிளான்ட்ஸால எடுத்து அந்த கிரீன் பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை போட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்றதுக்காண்டி அது இன்ஹேல் பண்ணுதுங்க. அதுக்கடுத்து வேற என்ன சொல்றாங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ஃபாசல் ஃபியூல் ஃபார்மேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம நைட்ரோஜன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த இமேஜ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா இங்கே ஒரு கவ்வு, ஒரு பிளான்ட் பார்க்கலாம். அப்புறம் கீழே சாயிலுக்கு அடியில நைட்ரோஜன் பிக்சிங் பாக்டீரியா, நைட்ரிஃபைங் பாக்டீரியா, டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா பார்க்கலாம். முதல்ல நைட்ரோஜன் பிக்சேஷன் எப்படி நடக்குதுன்னா தண்டர்ஸ்டார்ம்ஸ்னாலையும் ரெயின்ஸாலையும் அந்த நைட்ரோஜன் பிக்சேஷன் நடக்குது. அப்ப சாயில்ல உள்ள நைட்ரோஜன் பிக்சிங் பாக்டீரியா இந்த நைட்ரோஜனை பிளான்ட்டோட சொல்யூபிள் ஃபார்முக்கு மாத்துது. இதனாலதான் பிளான்ட்னால போட்டோசிந்தசிஸை ஈஸியா பண்ண முடியுது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், போட்டோசிந்தசிஸ்க்கு நைட்ரோஜனுக்கும் தேவை, நைட்ரோஜன் ரொம்ப தேவை. அதுக்கடுத்து இந்த நைட்ரோஜன் பிக்சிங் பாக்டீரியா இதை NH3க்கு மாத்திடுது. அதுக்கடுத்து இந்த நைட்ரிஃபைங் பாக்டீரியா கடைசி இதை NO2க்கு மாத்தி, கடைசி NH4க்கு மாத்தி, NH4ல இருந்து NO2 மாத்தி, கடைசி இது என்ன பண்ணுது NO3க்கு மாத்திடுது. இந்த NO3 மாறதுனால அசிமுலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கடுத்து இது வந்து NO3ல இருந்து N2க்கு வந்து டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா மூலமா நடக்குது. இந்த டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா தான் சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அதாவது NO3ல இருந்து N2க்கு மாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். நான் லாஸ்ட்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்பன் சைக்கிள் பத்தி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நைட்ரோஜன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். நைட்ரோஜன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இது வந்து எல்லா செல்லையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அமைனோ ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம், புரோட்டீன்ல கூட இருக்கு, டிஎன்ஏல கூட இருக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து குளோரோஃபில் ஆஃப் பிளான்ட்ல இருக்கு. இதனாலதான் அந்த பிளான்ட்ஸ் வந்து ஈஸியா போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது. அதனால ஏற்கனவே சொல்லிடுங்க, ரூட்ல வந்து நிறைய அந்த மாதிரி நைட்ரோஜன் பிக்சிங் பாக்டீரியா இருக்கும். இதுதான் நார்மல் நைட்ரோஜன் வந்து பிளான்ட் சொல்யூபிள் ஃபார்முக்கு மாத்தி அதனால போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த வீடியோல நான் கிளியரா இந்த 3 சைக்கிள் பத்தி தான் சொல்லியிருக்கேன். இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கலாம். அதோட மோஸ்ட் கிளியரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஐடியா புரியும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஆக்சிஜன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் சைக்கிள்ல ரொம்ப சிம்பிளான சைக்கிள் இருக்கிறதுலே இதுல ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு கவ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கவ் வந்து ஆக்சிஜனை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸேல் பண்ணும். அதே சமயத்துல பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்காண்டி கார்பன் டை ஆக்சைடை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணும். அதே சமயத்துல இந்த பிளான்ட் எக்ஸேல் பண்ண ஆக்சிஜனை கவ்வும் வந்து இன்ஹேல் பண்ணும். அப்படியே இந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம ஆக்சிஜன் சைக்கிள்னு சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சைக்கிள் பத்தி பார்க்கலாம். ஆக்சிஜன் தான் மோஸ்ட் எசென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர். இது வந்து 21% ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர்ல இருக்கு. மீதி உள்ள பர்சன்டேஜ் ஃபுல்லா நைட்ரோஜனால இருக்கு. ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் கார்பன் டை ஆக்சைடு மித்தி கேசஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் வந்து பிரீத்திங், கம்பஷன், சப்போர்ட்டிங் அக்வாட்டிக் லைஃப், டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்ட்டு. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.